குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாட்டா எக்ஸாம். அது என்ன சார் நாட்டா எக்ஸாம்? நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். அதாவது தமிழ்நாட்டில் ஆர்கிடெக்சர், அதாவது ஆர்க் படிக்கிறதா இருந்துச்சுன்னா கட்டாயம் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நடத்தக்கூடிய நாட்டா அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம கட்டாயம் எழுதியே ஆகணும். ஸோ நம்மளுடைய கட் ஆஃப் கால்குலேஷனே நம்மளுடைய +2 மார்க்கையும் அண்டு இந்த நாட்டால் எடுக்கக்கூடிய இந்த மார்க்கையும் வச்சு கால்குலேஷன் போட்டு தான் கட் ஆஃப் கால்குலேஷன் போட்டு அதுக்கு ரேங்க் லிஸ்ட்டு போடுவாங்க. அப்படின்னா கட்டாயம் என்னது எழுதி ஆகணும்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு கேட்டால் நாட்டா எக்ஸாம் எழுதியே ஆகணும். அதனால தான் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் பேசுகிறேன். ஒரு கூரை செட்டு, இது எங்கள் வீட்டு மாடியில் நான் போட்டிருக்கிறது. எனக்கு போட்டதே இல்லை, இதை செஞ்சவரும் ஒரு ஆர்கிடெக்சர். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெறும் கூரை தானே சார் வேயிறாரு. ஆமாப்பா, அந்த கூரை வேயிறதுல எப்படி டிசைனாக கூரை வேயலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு நாலேஜ் இருக்கும். அப்புறம் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே எப்படின்னு கேட்டால் ஒரு டிசைனிங்குரிய ஒரு ஸ்கில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கணும். அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன எலிஜிபிலிட்டி, கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பார்ப்பாங்க, அட் த சேம் டைம் கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, இதுக்குரிய எக்ஸாம்ஸு எப்போல்லாம் நடக்கும், நான் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும், சொல்ல போனோம்னா நாட்டா எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், இது எத்தனை தடவை எழுதலாம், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன் சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் நாட்டா எக்ஸாம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இதை கண்டக்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர், இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த எக்ஸாம் எல்லா ஸ்டேட்லேயுமே ஆர்கிடெக்சர் படிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் எழுதுனா தான் படிக்க முடியும். எலிஜிபிலிட்டி அதான் ஃபஸ்ட்டு. எலிஜிபிலிட்டின்னு சொல்கிற நேரம் காமனாக இருக்கக்கூடியது 10+2, தென் கட்டாயம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மூணையும் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கக்கூடிய எந்த குரூப்காரங்களாலும் என்னது எழுதலான்னு கேட்டிங்கன்னா ஆர்கிடெக்சருக்குரிய இந்த நாட்டா எக்ஸாம் தாராளமாக என்ன செய்யலாம் எழுதலாம். கட்டாயம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த மூணு என்ன செய்யணும் இருக்கணும். சார் ஏஜ் லிமிட்டு, சார் ஏஜ் லிமிட்டே கிடையாதுப்பா. ஒரு சிலர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, இல்லை பிஇலையோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையோ வேறு எந்த கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் நான் 11th 12th மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா நான் எப்போ வேணாலும் எந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டா எக்ஸாம் தாராளமாக என்ன செய்யலாம்னா அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வேலிடிட்டி. இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் ஒரு ஸ்கோர் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கோரோட வேல்யூ எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2 வருஷத்துக்கு இருக்கும். இதனுடைய பர்பஸ் என்னது சார், 2 வருஷம் எதுக்காக சார் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த வருஷம் ஒரு கால்குலேஷன் போடுவாங்க, கட் ஆஃபில் உங்களுக்கு நீங்கள் எடுத்த மார்க்கில் கிடைக்காம இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் இந்த வருஷம் எடுத்த மார்க்குக்கு நெக்ஸ்ட் இயர் கட் ஆஃபில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருந்ததுன்னா நீங்கள் அப்பங்கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா ரிஜிஸ்டர் பண்ணி உங்களால் அட்மிஷன் காலேஜில் போட முடியும். அதனால தான் என்னென்னு கேட்டால் இந்த ஸ்கோரோட வேல்யூ எப்படின்னு கேட்டால் ஒரு 2 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த எக்ஸாமை எத்தனை தடவை சார் எழுதலாம்? இல்லைப்பா, இந்த எக்ஸாம் ஒரு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஏப்ரல் டு ஜூன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். வீக்லி ட்வைஸ்ன்னு என்ன செஞ்சுட்டு நடந்துகிட்டே இருக்கும் ஏப்ரல் டு ஜூனில். இந்த எக்ஸாமை அந்த செஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் அட்டன் பண்ணலாம். எதுக்கு சார் 3 டைம்ஸ் அட்டன் பண்ணணும்? இல்லைப்பா, இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எனக்கு ரொம்ப அக்யூரேட்டாக புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. செகண்ட் டைம், தேர்ட் டைம், அப்புறம் என்ன, நான் 2-3 தடவை எழுதி பார்த்து அதில் பெஸ்ட் மார்க்காக நான் என்ன செய்யலாம்னு கேட்டால் கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு நான் என்ன செய்யலாம்னா எடுத்துக்கிடலாம். அப்புறம் நான் 3 டைம்ஸ் அட்டன் பண்ணலாம். 3 டைம்ஸும் நான் எடுக்கக்கூடிய மார்க்கில் பெஸ்ட் மார்க்காக நான் என்ன செய்வேன்னா கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஓகேவா? அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு. ஆனால் ஆர்கிடெக்சர் படிக்கிறதா இருந்தால் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி போடுவாங்க? இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃப் கால்குலேஷன் அவுட் ஆஃப் 200 மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியை வச்சுக்கிட்டு அவுட் ஆஃப் 200. இதுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் நாட்டா எக்ஸாம் ப்ளஸ் ஹையர் செகண்டரியில் நீங்கள் எடுக்கக்கூடிய +2 மார்க். ஓகேவா? அப்புறம் நாட்டா எக்ஸாமில் எனக்கு எவ்வளோ மார்க் சார்? அவுட் ஆஃப் 200. ஹையர் செகண்டரினா எனக்கு எவ்வளோ சார்? அவுட் ஆஃப் 200.
சார் நான் அவுட் ஆஃப் 600க்குல சார் டெஸ்ட் எழுதுவேன். ஆமாப்பா, அவுட் ஆஃப் 600க்கு எழுதக்கூடியதை நான் எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 200க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு டிவைடட் பை 600 இன்ட்டு 200. அதான் என்னதுன்னு கேட்டால் உங்களுடைய +2 மார்க்கை கன்வெர்ட் இன்ட்டு 200. அப்போ நான் +2 மார்க்கை ஒரு 200க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். நான் நாட்டா எக்ஸாமில் அவுட் ஆஃப் 200க்கு நான் எக்ஸாம் எழுதுறேன். அந்த 200க்கு நான் எவ்வளவு எடுக்கிறேனோ அந்த மார்க்கையும் இந்த மார்க்கையும் ப்ளஸ் பண்ணி அவுட் ஆஃப் 400 தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் ஆஃப் கால்குலேஷன். எதுக்கு? நாட்டா எக்ஸாமுக்கு, சாரி பிஆர்க்கு அட்மிஷன் போடுறதுக்கு, இன்ஜினியரிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகிற நேரம் நீங்கள் அவுட் ஆஃப் 400க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி கட்டாயம் என்ன செய்யணும்னா பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த கட் ஆஃப் மார்க்கு கால்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரியணும்? கொஸ்டின் பேட்டர்ன். சார் நீங்கள் இந்த கட் ஆஃப் கால்குலேஷன்லாம் சொல்லிட்டீங்க, நான் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுற நேரம் நான் 3 டைம்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன்ல, அப்போனா அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டால் டோட்டலாக 200 மார்க்ஸ்ன்னு சொல்லியாச்சு. எக்ஸாமு 3 hours. மோட் ஆஃப் எக்ஸாம் ஆன்லைன்லேயும் உண்டு, ஆஃப்லைன்லேயும் உண்டு. என்ன சார் 2 இடத்துல போய் அப்படிலாம் கிடையாதுப்பா, அட் த டைம் தான் நடக்கும். பட் ஒரு 90 மினிட்ஸ் என்னது அப்படின்னு கேட்டால் ஆன்லைனில் ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு 90 மினிட்ஸ் என்னது இருக்குன்னு கேட்டால் ஆஃப்லைனில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 பார்ட்டாக நடக்கு. ஒரு பார்ட் வந்து ஆன்லைனில் நடக்கும், ஒரு பார்ட் வந்து என்னதுன்னு கேட்டால் ஆஃப்லைனில் நடக்கும். அப்படின்னா பார்ட் ஏ ஆஃப்லைனில் இதில் 80 மார்க்ஸ். எத்தனை மார்க்கு? 80 மார்க்ஸ். பார்ட் ஏல 80 மார்க்ஸ் எழுதுகிறோம். இதில் ஒன்லி 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது முழுக்க முழுக்க டிராயிங் அண்டு காம்போசிஷன். 80 மார்க் வைக்காங்க. அந்த 80 மார்க்குமே படம் வரைகிறதையும் அது ரிலேட்டடாக எழுதக்கூடியதையும் மட்டும்தான் மார்க்காகவே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்லி 3 கொஸ்டின்ஸ். 25, 25, 30. ஒரு கொஸ்டினுக்கு 25, இன்னொரு கொஸ்டினுக்கு 25, இன்னொரு கொஸ்டினுக்கு 30. நீங்கள் டிராயிங் ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த அவுட் ஆஃப் 80ல் எவ்வளோ மார்க் வாங்குறாங்கங்கிறது தெரியும். அப்போனா பார்ட் ஏங்கிறது டிராயிங்கு, ஆஃப்லைனு முழுக்க முழுக்க என்னதுன்னு கேட்டோன்னா படம் வரைகிறது மட்டும்தான். பார்ட் பி, இந்த பார்ட் பியில் என்னது இருக்குன்னு கேட்டிங்கன்னா எம்சிக்யூ ஒன்லி. எம்சிக்யூனா சார் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸுங்கிறது என்னன்னு கேட்டோன்னா நமக்கே தெரியும், ஒன் வேர்டு தான். அப்புறம் என்ன 120 கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா அட்டன் பண்ணுறீங்க. B1, B2 அதுலேயும் 2 பார்ட்டாக வச்சுருக்காங்க. எம்சிக்யூவில் ஒரு 30 கொஸ்டின், கொஸ்டின்ஸாக ஒரு 15 கொஸ்டின்ஸ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அப்போ 30 × 2 60, 15 × 4 60, டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ். அப்புறம் எனக்கு என்னன்னு கேட்டேன்னா அதில் ஒரு பார்ட் ஏல ஒரு 80 மார்க்ஸு, பார்ட் பியில் வந்து ஒரு 120 மார்க்ஸு. டோட்டலாக எனக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு கேட்டால் 200 மார்க்ஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டால் வருகுது. இதுக்கு எலிஜிபிள் மார்க் எதுனா சார்? எலிஜிபிள் மார்க் இல்லைப்பா, இதுக்கு எலிஜிபிள் மார்க்னா என்ன? எலிஜிபிள் கம் என்ட்ரன்ஸ் தான் இது. நீங்கள் என்ட்ரன்ஸ்னுங்கன்னா பிஆர்க்கில் பெஸ்ட் காலேஜ் நான் சேர்றதா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கால்குலேஷன் போட்டு நான் கவுன்சிலிங் மூலமாக காலேஜில் போய் அட்மிஷன் போட போகிறேன். எலிஜிபிள் மார்க்னா 70 above, அவுட் ஆஃப் 200க்கு 70 above வாங்கினாலே நீங்கள் உங்களுடைய ப்ரைவேட் காலேஜஸில் எதுலனாலும் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆனால் ப்ரைவேட் காலேஜஸில் நான் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் சேர்றதா இருந்தாலுமே நாட்டா எக்ஸாமில் மினிமம் 70 மார்க்ஸ் என்ன செஞ்சுருக்கணும், வாங்கியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் 60 மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளவு தான் பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த காலேஜில் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் அட்மிஷனே போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு எலிஜிபிளே ஆக மாட்டீங்க. அப்படின்னா அந்த நாட்டா எக்ஸாமில் 70 மார்க்ஸுங்கிறது ஜஸ்ட் எலிஜிபிள் ஆகிறதுக்கு தான். நீங்கள் பெஸ்ட் மார்க்கும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு 200க்கு 130, 140, 150க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஆர்கிடெக்சர் படிக்கிறதா இருந்துச்சுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் 47. டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் 47. இதில் பெஸ்ட் காலேஜாக ஒரு 5 காலேஜஸ் சொல்கிறேன். ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், SAP. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கக்கூடியது. எப்பவும் சொல்கிறது தான், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் படிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆம்பிஷனாக இருக்கும். ஆர்கிடெக்சர்லையும் பெஸ்ட் காலேஜ் என்னது அப்படின்னு கேட்டால் SAP, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். இது எங்கே இருக்குன்னு கேட்டால் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே இருக்குது. செகண்ட் ஒன் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரை. நம்ம மதுரை காலேஜ் ஆர்கிடெக்சர்லேயே பெஸ்ட் காலேஜ் டாப் 5க்குள்ளே என்னது இருக்குன்னு கேட்டால் தியாகராஜா காலேஜ். மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜ் நம்ம காலேஜ் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இருக்குது. தேர்ட் ஒன் மெஸ்ஸி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர், சென்னையில் இருக்குது. முகமது சதக் AJ அகாடமி அண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர்,
காஞ்சிபுரத்தில் இருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் CARE கேர் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த 5 காலேஜ்லையும் நீங்கள் சேர்றதா இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் 400ல் கட் ஆஃப் 330 to 340 இருந்தால் மட்டுமே இந்த காலேஜஸ்லாம் என்ன செய்ய முடியும்னா சேர முடியும். அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னது அப்படின்னு கேட்டால் டேட்ஸ். இதுக்கு நான் எப்போ சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. March 4th என்ன செஞ்சிச்சுன்னா டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னதுன்னு கேட்டால் வீக்லி நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பயில இருந்து April 4 கரெக்டாக உங்களுக்கு நேற்று தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். April 4ல் இருந்து June 13 வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். April 4லேருந்து June 13னா April, May, June 13 வரைக்கும் என்ன செய்யணும்னு கேட்டால் எக்ஸாம் நடக்கும். என்ன சார் இத்தனை நாள் எக்ஸாம் நடக்கும்னா எத்தனை எக்ஸாம் சார் நடக்கும்? இல்லைப்பா வாரம் எக்ஸாம் நடக்கும்பா. வாரம்னா எப்படி சார்? ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே. ஒவ்வொரு வாரமும் ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எக்ஸாம் நடக்கும். ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன் செஷன் மட்டும் நடக்கும். சாட்டர்டே வந்து மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன். அப்போனா ஒரு வாரத்துக்கு 3 செஷன் நடக்கும். அப்போனா ஒரு மாதத்துக்கு 4 வாரம். அப்போனா 2 மாதத்துக்கு 8 வாரம். அப்போனா 8 வாரமும் என்ன செய்யும்னு கேட்டால் இந்த எக்ஸாம் என்ன செய்யும்னா கண்டினியூஸாக என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே. சரி சார் எப்போ சார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? இல்லைப்பா March 4ன்னு சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு அந்த வாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஃப்ரைடே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டே நைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சாட்டர்டே எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா டியூஸ்டே நைட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்படின்னா என்ன சார் மீனிங்கு? 3 தடவை எழுதலாம்னு சார் சொல்லியிருக்கேன். 3 தடவை எழுதலாம். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அந்த வாரம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அந்த வாரத்தினுடைய திங்கள் அல்லது செவ்வாய் அந்த டயத்தில் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பிள்ளைங்க ஒரு தடவை எழுதுவாங்க, கான்ஃபிடென்ட் கிடச்சிதுன்னா 2வது தடவை எழுதுவாங்க, இன்னும் கான்ஃபிடென்ட் கிடச்சிதுன்னா 3வது தடவை என்ன செய்வாங்கன்னா எழுதுவாங்க. அதனால தான் அந்தந்த வாரத்துக்கே நம்ம என்ன செஞ்சுக்கலான்னு கேட்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் கவுன்சிலிங் எப்படி சார் நடக்கும்? இல்லைப்பா கவுன்சிலிங்கிறது எப்படின்னு கேட்டால் அந்த கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து எப்போ தான் வரும்னு கேட்டால் உங்களுடைய +2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்புறம் எனக்கு +2 ரிசல்ட் வரப்போது கவுன்சிலிங்க்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த ஆர்டினரியாக இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் டேட் எப்போ போடுறாங்களோ அதேமாரியே ரேங்க் லிஸ்ட் போட்டு ஒரு ரேண்டம் நம்பர் கொடுத்து ஒரு டேட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்னது வைக்க போகிறாங்கன்னு கேட்டால் கவுன்சிலிங் வைக்க போகிறாங்க. மொத்தம் 47 காலேஜ் இருக்குது. இந்த 47 காலேஜுக்கும் கவுன்சிலிங் மூலமாக என்ன செய்வாங்கன்னா அட்மிஷன் போடுவாங்க. தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.